ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்தி வேறு வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதோட அப்டேட்டை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிற்பக்கடலில் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ போன வீடியோவில் வந்து கொஞ்சம் அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுக்கடுத்த அப்டேட் வந்து நான் கொடுக்கலான்னு சொல்லி வீடியோ எடுக்க போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து கடகடனே நடக்குதுங்க. ஸோ போன டைம்லாம் உள்ளே நடக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இந்த டைமில் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. பெரிய சிலையில வந்து கொஞ்சம் பெயிண்டிங் ஆகாம தான் இருக்கும். ஸோ இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு பிடிச்ச கலர் கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்காக வந்து பெரிய சிலையில வந்து அதிகமாக பெயிண்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சிற்பக்கடல் எம்பி வந்து நம்மகிட்ட கொஞ்சம் பேச போறாரு. வணக்கம், என்னோட பேர் டாக்டர் சின்னசக்தி. நம்ம பார்த்தீங்கன்னா கைவினை சிற்பம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான சிலைகள் இந்த மாதிரி கிழங்கு மாவில் 100% ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சிலை பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலே முதல் முறை ISO சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். இது விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான சிலைகள். இது பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் சங்ககிரி தாலுக்கா, எடப்பாடி பக்கத்தில் மோட்டூருங்கிற ஒரு கடைக்கோடி கிராமம். இந்த கிராமத்தில் வந்து தயாரிக்கிறோம். இந்த ஊர் நம்ம ஊருக்கு வந்து பஸ் கிடையாது, ஒரு ஆட்டோ கிடையாது, இந்த மாதிரி சரியான அவுட்ரு கிராமம். ஆனால் இந்த கிராமத்தில் கூட விநாயகர் தயாரிக்கிறோம். எப்படி தயாரிக்கிறோம்னாக்கா, இங்கே உள்ளூரில் இருக்கிற மக்களே வச்சு அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி பண்ணிட்டு இருக்கிறோம். விநாயகர் சதுர்த்திக்குண்டான சிலைகளை வெளியூர்லேருந்து மக்கள் நம்ம ஊர் தேடி வந்து எடுக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ நம்ம நண்பர் மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற இந்த யூடியூப் சேனல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய சப்போர்ட் பக்கபலமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் வந்து நம்மளுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதையும் தாண்டி மரக்கன்று இலவசமாக கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய சலுகைலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் வந்து புது மாடல் நிறைய கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்ண கும்ப கணபதினு சொல்லி இருப்பார். பூர்ண கும்பத்தோடு இருப்பார். இந்த மாதிரி நல்ல அலங்காரத்தோடு இருக்குது. திருவாசி கணபதி இருக்குது, செம்பருத்தி இருக்குது. அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா புது வரவாக நிறைய கொடுத்துருக்குறோம். அதே போல் நம்ம இந்த சேனலை பார்க்குற மக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் கடை. ஹோல்சேல் சிலை ரேட்டை வந்து கஸ்டமருக்கு ரீட்டெயிலாக கொடுக்குறோம். நம்ம ஹோல்சேலுக்கு சிலை கொடுக்கறதுல ஹோல்சேல் ரேட்டை வந்து கஸ்டமருக்கு ரீட்டெயில் ரேட்டில் கொடுக்குறோம். அதுலேயும் வந்து ஆடி 1 ஆடி 18 புக் பண்ணுறவங்களுக்கு 10% அந்த ஹோல்சேல் ரேட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதனால ரேட்டு ரொம்ப குறைவாகவும் இருக்கும், தரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த தரத்துக்கு உத்தரவாதமாக ISO சர்டிஃபிகேட்டே வச்சிருக்கிறோம். அப்போ அதுக்குண்டான குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். இன்னொன்று, தமிழ்நாட்டிலே அதிக உற்பத்தி ஒரே இடத்துல செய்யக்கூடிய சிற்பக்கடல்னா நம்மளது தான். நம்மளுக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. இந்த சிலைகளுக்கு வந்து என்னன்னாக்கா 9 குடோன் ஒரே இடத்துல வச்சிருக்கிறோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய கிடைக்கும். வெள்ளை சிலையில புக் பண்ணீங்கன்னா நீங்க கேட்குற கலர் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வசதிகள் பண்ணியிருக்கு. நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த கலரை வந்து வெள்ளை சிலையிலே வந்து இந்த சிலை இருக்கு, ஆனால் எனக்கு இந்த இது வந்து ஒரு செந்தரோஸ் பண்ணி கொடுங்க, பிளாக் கலர்ல வேணும், அல்லது நீங்க செல்லில் ஒரு கலரை பார்த்து எனக்கு இந்த கலர் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ஃப்ரீயாக பண்ணி தரோம். அதுக்கு சார்ஜ் பண்றது இல்லை. இந்த மாதிரி நிறைய சலுகைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் வந்து வித்தியாசமா இருக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா கல்யாண கணபதினு பேரு. ஏன் ஒரு கல்யாண கணபதினா ஒரு மேல திருமுடி இல்லாம இருப்பார், கிரீடம் இருக்காது, திருமுடி இருக்காது. இந்த விநாயகர் வந்து ரொம்ப ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, உங்க ஊர்ல கல்யாணம் ஆகாத பசங்க பொண்ணுங்க அதிகப்படியான நபர்கள் இருந்தாங்கன்னாக்கா நீங்க இந்த சிலையை எடுத்துட்டு போகலாம். இது வந்து உங்க ஊர்ல வச்சு வழிபாடு பண்ணி வர இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எதிர் ஒரு விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்க ஊர்ல அதிகப்படியான கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நம்பிக்கையா நிறைய போயிட்டு இருக்கு. இவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அழகையோட யானை மாதிரி இருப்பாரு, இந்த மாதிரி இருக்கு. அதே போல இது பாத்தீங்கன்னாக்கா 3 முக கணபதி முழுக்க எப்பயும் ஒரு விநாயகருக்கு மேல 3 பக்கமும் 3 விநாயகர் அவரோட தலை இருக்குது. பக்கத்துல அவருடைய தந்தை சிவபெருமான் இருக்காரு. அவர் கூடவே இருப்பார். அவரோட சேர்ந்து லட்சணமா இருப்பார். அவருக்கு இவருடைய வாகனமும் எலி வாகனம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இதுல வந்து பாருங்க, இப்ப இவரு சிவனோட இருக்கிறார், சிவனோட திருமுடியோட இருக்கிறாரு. இந்த விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலா பண்ணியிருக்கோம். எப்படின்னாக்கா இவருக்கு பின்னாடி வந்து மயிலோட தோகை இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயிலோட உருவம் வந்துடும். இப்ப என்னன்னா ஒரு முழுமையான ஒரு மயில் தோகையோட ஒரு கணபதி இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வருஷம் வித்தியாசமா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய சிலைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சிலைக்கு வந்து ரொம்ப பிரத்யேகமா கலர் கேட்டுக்கிறாங்க, அதையும் நாங்கள் இந்த வருஷம் பண்ணி கொடுக்க போறோம். அதனால இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நபரும் அவசியமா நம்ம இடத்துக்கு வாங்க. சிற்பக்கடலில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் மோட்டூருங்கிற ஒரு கடைக்கோரி கிராமத்தில் இருக்கு. நீங்க வந்து எங்க அட்ரஸ் தேடுறதுக்கு பதிலாக கூகுளில் போயிட்டு சிற்பக்கடல் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் வந்துடும். நம்மளுடைய போட்டோ வீடியோ பார்க்கலீங்கன்னா நீங்க வீடியோல வந்துட்டு சிற்பக்கடல்னு வந்து நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். அதையும் தாண்டி நம்ம ரேட்டை பார்க்கணுன்னாலும் நம்மளுடைய சிற்பக்கடல்னு இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு. எதில் தேடிங்கனாலும் சிற்பக்கடல்னு டைப் பண்ணால் நம்மளுடைய எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்.
அதையும் தாண்டி நம்மளுக்கு ஹோல்சேல் கடைங்கிறதுனால ஃபோட்டோ எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் அண்ணா எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க, விலைப்பட்டியல் அனுப்புனா அனுப்ப மாட்டாங்க. இது வந்து ஹோல்சேல் கடை, அதனால் ஃபோட்டோ அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற தகவலை வந்து நீங்கள் கூகுள்லேயே தேடிக்கலாம். முடியாத பட்சத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் ஃபோனில் தகவல் சொல்கிறோம். நம்ம இடத்து நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் சிலை எடுத்தாலும் எடுக்கலனாலும் நேரில் வந்து பாருங்கள். நம்மளுடைய தரமும் நம்மளுடைய பிரம்மாண்டமும் உங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே சிற்பக்கடலுக்கு அவசியம் வாங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா குடோன் நம்பர் 3ங்க. ஸோ இங்கே வந்து பாம்பே மாடல் சிலையில வச்சுருக்காங்க. ஸோ போன டைம் வந்தப்போ எல்லாம் அங்கங்கே கசகசன்னு இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு சிலையுமே நின்று பொறுமையாக என்னென்ன டிசைனில் இருக்குன்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சிலையெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்பர் போட்டுலாம் வச்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம்னா வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு டிசைனும் அந்தந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் சைடில் இருக்க மாதிரி, அப்புறம் இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப என்ன சொல்றேங்க, ரொம்ப பயங்கரமா இருக்குன்னே சொல்ல. ஒவ்வொரு சிலையும் பார்க்க பார்க்க ஸோ இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா சொல்லி கன்ஃபியூஸ்மெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ கணபதிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பிரம்மாண்ட முறையில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி சிலையெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நந்தி சிவன் ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இது வந்து 8th குடோனுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாம்பே மாடல் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாம்பே மாடல், பாதி நம்ம ஒரு மாடலில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது இங்கே வந்து கற்பக விநாயகர். கற்பக விநாயகர்னா எப்பவுமே வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அதனால அது பேரே வந்து கற்பக விநாயகர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலரில் சிவன் வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி. ஸோ இங்கே வந்து யானை தலையில் உட்காந்துருக்க மாதிரி. இது வந்து கல்யாண கணபதினு சொல்லுவாங்க. ஸோ அண்ணன் வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பாரு இதுக்கு முன்னாடியே. ஸோ இங்கே வந்து புது புது கலர் நிறைய கலரில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அங்கே போய் தான் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாம்பு ஆர்ச் வச்ச மாதிரி. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆர்ச் வச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ச் வச்சிருக்க விநாயகர்லாம் பார்த்தா வேற லெவலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலைக்கு வந்து மயில் ஆர்ச் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வேற யாரும் சிலை இல்லைங்க. ஸோ நம்ம தான் இந்த சிலையை புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம சிலை தான். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரு, அப்புறம் மாம்பழ கலரு. ஸோ இங்கே 2-3 சிலையில் வந்து ரெடியாகி கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து பின்னாடி இலையில உட்காந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சின்னதாக இருந்தாலும் கிராண்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்தந்த அளவுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யானை தலையில் உட்காந்துருக்க மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அங்கே டிசைன்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி நிறையா கன்ஃபியூஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் மேலே உட்காந்துருக்க வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து பாருங்கள் எல்லாம் க்ரீன் கலரில் அந்த முகம் அமைப்பெல்லாம் ஒவ்வொரு விநாயகர் சிலைக்கும் வந்து முக அமைப்பு வந்து வேற லெவல் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி, முருகரும் விநாயகரும் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலைங்க. ஸோ 1 அடி 2 அடி எல்லாம் வந்து கீழே இருக்கும். ஸோ அது வந்து இப்போதைக்கு வரல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 4 அடி 5 அடிக்கு மேலே இருக்க சிலை. இந்த சிலையில வந்து 100% ஒர்க் முடிஞ்சு கவரே பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9th குடோன். ஸோ இதான் வந்து புதுசாக குடோன் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பாம்பே மாடல் சிலைகள் தான் நிறைய இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் வச்சது, நிறையா மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி நிறையா மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலையெல்லாம் வந்து சின்னதாக இருந்தாலும் என்ன சொல்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக. ஸோ இந்த குட்டி குட்டி சிலையெல்லாம் வந்து நிறையா பேக் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் 100% ஒர்க் முடிஞ்சு ரெடி ஃபார் டெலிவரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. குட்டி குட்டி சிலையும் பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ பெரிய சிலையோட குட்டி சிலையாக கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஸோ பெரிய சிலையும் நல்லா இல்லைன்னு சொல்லல. ஸோ பெரிய சிலையும் நல்லா தான் இருக்குது. ஸோ குட்டி குட்டியாக இருக்குன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு, ஸோ மாம்பழ கலரு, க்ரீன் கலரு, சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி, புலி மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி, மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி. ஸோ மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி 2 கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மரத்தில் செஞ்சுருக்க மாதிரி அந்த மாதிரி பெயிண்டிங் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான் மேலே உட்காந்துருக்க மாதிரி வேறு வேறு டிசைன்ஸில்
நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து லைனை அடுக்கி வச்சிருக்காங்க, பார்க்கறக்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னே சொல்லலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு தெரியல. ஸோ இது வந்து 6th குடோனுங்க. ஸோ அந்த பக்கம் இங்கெல்லாம் வந்து ஒரு 6 அடி 7 அடி 8 அடி வரைக்கும் இந்த குடோனில் இருக்குது. ஸோ அடுத்த குடோனில் பார்த்தீங்கன்னா தான் 9 அடி 10 அடியில் வந்து அடுத்த குடோனில் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பாருங்க, நிலா மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி, தலப்பா கட்டியிருக்க மாதிரி, இல்லை வேற வேலை ஒவ்வொரு சிலையும் பார்க்க அழகா இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது குடோன். ஸோ இங்கே தான் வந்து 9 அடி சிலை 10 அடி சிலையெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு சிலையும் நிமிந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி, தலப்பா கட்டிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீட்டாக சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குங்க. ஸோ நிறையா திங்க் பண்ணி புதுசாக வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து 100% முடியல, ஒர்க்கு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இதெல்லாம் இன்னும் வந்து 30% ஒர்க்கு அப்படியே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருக்க மாதிரி, இதை 3 தலை வச்சுருக்க மாதிரி, இங்கே சிங்கத்தில் உட்காந்து இதுலேயும் 3 தலை வச்சுருக்க மாதிரி, ஒயிட் அண்ட் பிளாக்ல செமையாக இருக்குது. ஸோ இதை வந்து புது கலரில் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர் மாதிரி. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர் நிறையா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், ஆரஞ்சு கலரு, ஒய்லட் கலரு, ஸ்கை ப்ளூ கலரு, சாண்டில் கலரு, ஆரஞ்சு, சொல்ல ஜிகுனா கலர்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஒவ்வொரு சிலையும். ஒவ்வொன்றும் வேற லெவலு. அங்கே நம்ம உள்ளே போயிட்டோம்னா அங்கே விட்டு ஒவ்வொரு சிலையும் பார்த்துட்டு வர்றதுக்கே நம்ம கிட்டத்தட்ட 1 டேக்கு மேலே எடுத்துக்கும். ஒவ்வொரு சிலையும் நின்று அந்த அழகை ரசிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு சிலையும் பார்த்து செஞ்சுருக்காங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஜிகுனாலாம் கொடுத்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு சிலைகளுக்கும். ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோன் வச்சதுனால அந்த சிலையோட லுக்கே வந்து தனியாக மாறுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் வந்து இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பாம்பே மாடல் டைப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக அந்த நான் இப்போ போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் இந்த சிலை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி வரும். ஸோ இங்கே ஒரு விநாயகருக்கு அப்படி தான் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், காதில் தொழில் மாதிரி, அப்புறம் கிரீடத்தில் ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலை தாங்க நம்ம புக் பண்ண சிலை. ஸோ இதை வந்து வீடியோ எடுக்கல, ஸோ ஃபோட்டோவை தான் எடுத்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.